ஓம் சாய்ராம். இந்த பதிவுல நாம சாய்பாபாவுக்கு கோவில் கட்ட விரும்பிய ஒரு பக்தரோட விருப்பத்த பாபா எவ்வளவு அழகாக நிறைவேற்றி வைத்தார் என்ற ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போறோம். இவரும் இவரோட நண்பர் திரு எடப்பள்ளின்னு பேரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்கள் வசிக்கிற கிராமத்துல ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சாங்க. பாபாக்கு கோவில் கட்ட விரும்புகிற இவங்க அதற்கான வேலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருந்த சமுதாய உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே தான் நம்ம ஊர்ல கோவில்கள் இருக்கே, இப்ப புதுசா ஒரு கோவில் கட்டுறதுக்கு என்ன அவசியம்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் தங்களுடைய உள்மன விரும்பியவாறே பாபாவுக்கு கோவில் கட்டணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை ஒன்றையே துணையாக கொண்டு பாபாவுக்கான கோவில் கட்டும் வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. கோவில் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க அஸ்திவாரத்துக்காக மண் தோண்ட தொடங்குறாங்க. மண்ணு ரொம்ப இலகுவா வருது இவங்களுக்கு. தோண்ட தோண்ட ரொம்ப ஈஸியா மண்ணு எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அற்புதம் இவங்களுக்கு கிடைச்சது. அது என்னன்னா, அஸ்திவாரத்துக்காக தோண்டிய ஒரு குழிக்குள்ள பாபாவோட உதி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது விபூதி அந்த குழிக்குள்ள இருந்திருக்கு. அத பார்த்து இவங்க அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பாபாவனால ஆசீர்வதிக்கப்பட்டத பரிபூரணமா உணர்ந்திருக்காங்க. மேலும் சாய் இப்புனித பணிக்கு தங்களை கருவியாக ஆக்கிக் கொண்டதற்காக இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த குழிக்குள்ள இருக்கிற விபூதிய பார்க்கறதுக்காக எல்லாரும், அதாவது ஊர் மக்கள் அனைவருமே கூடிட்டாங்க. இந்த அற்புதமானது அங்க இருக்கிற மக்கள் மனதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, கோவில் கட்டுறதுக்கு சம்மதிச்சு, அதற்கான வேலைகளுக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும், ஆதரவையும் தராங்க. இந்த மக்களோட ஆதரவால கோவில் வேலைகள் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. மற்றும் இவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல, ஊர்ல இருக்கிறவங்கலாம் இந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. இவங்க அனைவருக்குமே அந்த உதி பிரசாதத்தை வழங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட முயற்சியால அந்த பாபா கோவில் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இதற்கு பாபா கருணை புரிந்தது மட்டுமே காரணம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட விருப்பத்த முழுமையா அறிந்து கொண்ட பாபா ஊர் மக்களுடைய ஆதரவையும் இவங்களுக்கு கிடைக்க செஞ்சு, மிகப்பெரிய அற்புதமான ஒரு அற்புதத்தையும் செஞ்சு, அந்த கோவில சிறப்பாக அந்த ஊர்ல அமைச்சு கொடுத்திருக்காரு. இது பாபாவின் மிகப்பெரிய அற்புத லீலை என்று அந்த சகோதரர் இந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. ஜெய் சாய்ராம்.